கோவை மருதமலை அடிவாரத்தில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி தாயுடன் சேர்ப்பதற்கு முன்பே உயிரிழந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் தற்பொழுது வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், சொல்லுங்க. கோவை மருதமலை அடிவாரத்தில் கருஞ்சிறுத்தை குட்டி ஒன்று மீட்கப்பட்டது. ஆனால் அது தாயுடன் சேர்க்கப்படும் முன்பே தற்பொழுது உயிரிழந்திருக்கிறது. எதனால் அந்த கருஞ்சிறுத்தை குட்டி உயிரிழந்திருக்கிறது? விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. நேற்றைய தினம் மருதமலை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த கருஞ்சிறுத்தை குட்டி ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அப்போது அந்த குட்டியை மீண்டும் தாயுடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தனர். தொடர் கண்காணிப்பிலும் வனத்துறையினர் வச்சிருந்தாங்க. இருந்து பிரிந்த கருஞ்சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டாங்க. தொடர்ந்து தாயுடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி அந்த கருஞ்சிறுத்தை குட்டியை வனத்துறை கண்காணிப்பில் வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை மருதமலை அடிவாரத்தில் கருஞ்சிறுத்தை குட்டி உயிரற்ற நிலையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் கூண்டில் வைத்து பாதுகாத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இரவு அவர்கள் குகை போன்ற ஒரு செட்டப்பை இயற்கையாகவே ஏற்படுத்தி அதில் வனத்துறை குட்டியை விட்டிருக்காங்க. அப்பொழுது அங்கு கண்காணிப்பு கேமராவும் பொருத்தி கண்காணிப்பு பணியில வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில அதிகாலை 1:45 மணி அளவில் கருஞ்சிறுத்தை குட்டி குகையை விட்டு வெளியே வந்திருக்கு. அதையும் கண்காணிப்பு கேமரால இப்ப இறந்த பிறகு ஆய்வு செய்யும் போது பார்த்திருக்காங்க. அதன் பிறகு வெளியே வந்த கருஞ்சிறுத்தை குட்டி தான் தற்சமயம் மருதமலை அடிவார பகுதியில் இறந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இது போன்ற சமயங்களில் கருஞ்சிறுத்தை குட்டி எங்கு சுற்றி திரிந்ததோ அந்த பகுதியிலேயே வைத்திருந்தால் கண்டிப்பாக தாய் மீண்டும் தேடி அந்த கருஞ்சிறுத்தை குட்டியை அழைத்து சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கருஞ்சிறுத்தை குட்டியை தாயுடன் சேர்ப்பதாக கூறி கண்காணிப்பில் வைத்திருந்த வனத்துறையினருடைய கட்டுப்பாட்டை மீறி கருஞ்சிறுத்தை குட்டி உயிர் வந்திருப்பது ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call